இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை, இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேமா. இதே பாட்ட இதே குரலை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருக்கேன். சுபத்ரா குரல் தேடல்னு வருஷம் நாங்க பாட்டு செலக்ஷன் நடத்துவோம். அதுல நீ பாட வந்திருக்க தானே? ஆமா. உன் பாட்ட வேற ஒருத்தங்க பாடி அவங்களுக்கு நான் முதல் பரிசு கொடுத்துட்டேன். அப்போ உங்க அப்பா வந்து நீ பாடின அந்த பாட்டு கேசட்ட கொடுத்து அந்த பாட்டை நீதான் பாடினு உண்மையை சொன்னாரு. அப்ப நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா. சொல்லுமா, நீதானே அந்த பொண்ணு? ஆமா அத்தை. அத்தை, நானும் எங்க அப்பாவும் காம்படிஷனுக்கு வந்திருந்தோம். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பா, அந்த வருஷம் சுபத்ரா குரல் தேடலுக்கு நான் உன் குரலை தான் தேர்ந்தெடுத்தேன். உன் அப்பா கிட்ட என் ஆபீஸ் அட்ரஸ கொடுத்து உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். அடுத்த நாள் நீங்க வருவீங்கன்னு உங்களுக்காக நான் காத்துக்கிட்டே இருந்தேம்மா. அதுக்கப்புறம் பல நாள் நான் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க வரவே இல்ல. உன்னை தேடி கூட்டிட்டு வர சொல்லி என் மேனேஜரை உங்க ஊருக்கு கூட அனுப்பி வச்சேன். அவரு வந்தாரா? அதுக்கப்புறம் ஏமா நீங்க யாருமே வரவே இல்ல? என்ன ஆச்சு? என் அட்ரஸ் ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? என்னமா நடந்துச்சு சொல்லு. அப்பா உங்களை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னார் அத்தை. நீங்க என்ன பெரிய பாடகி ஆக்க போறீங்கன்னு சொன்னாரு. எங்க அம்மா கிட்ட வந்து பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நாங்க இங்க இருந்து ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கோயில்ல ஒரு பாட்டு கச்சேரி நடந்துச்சு. நான் பாடிட்டு இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் கூட்டத்துல உட்கார்ந்து அதை கேட்டுட்டு இருந்தாங்க. கச்சேரி நல்லபடியா முடிஞ்சது. எல்லாருமே என்ன பாராட்டினாங்க. நான், அம்மா, அப்பா சந்தோஷமா ஆட்டோல வந்துட்டு இருந்தோம். மழை இடியா இருந்துச்சு. அப்போ பாபா, பாபா சொன்னா கேளுமா. அங்க போகாதமா, நில்லுமா. சொன்னா கேளுமா. அதுக்கப்புறம் எனக்கு பழைய விஷயம் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. அவ்வளவுதான், பாடுறதே வேணான்னு தோணிடுச்சு. எங்க தாத்தா இருக்கார்ல, அவர்தான் என்ன கூட்டிட்டு என் சித்தி வீட்டுக்கு வந்துட்டாரு. அன்னைக்கே உன்னை என் கையோட கூட்டிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். நீ ஒண்ணும் வருத்தப்படாத. டோன்ட் வரி. ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு எங்க அம்மாவையும் கொன்னுட்டு இத்தனை வருஷம் கழிச்சு கட்டி பிடிச்சு ஃபீல் பண்றீங்களா? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து காலி பண்ற. இல்லனா எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது. உங்களுக்கு இருக்குடி.